அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினை ஒரு 20 கொஷினாக வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். அதில் முதல் வீடியோவில் ஒரு 20 கொஷின் போடுறேன். எல்லாமே சுருக்குகள்லேருந்து கேட்ட முந்தைய ஆண்டு கேள்விகள் தான். அது எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்த்துங்க. கேள்வி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, √225/729 எப்படி எழுதலான்னா, 225ங்கிறது 15ஓட ரூட் மதிப்பு. அதை மேலே போட்டுக்குங்க. கீழே 729ன்றது 27ஓட ரூட் மதிப்பு மைனஸ் 25க்கான ரூட் எடுத்திங்கன்னா 5 வரும். 144க்கு ரூட் எடுத்திங்கன்னா 12ன்னு வரும். இது ப்ராக்கெட்டில் இருக்குது, தெளிவாக பார்த்துங்க. ப்ராக்கெட்டில் இருக்குது. டிவைடட் பை 16க்கு ரூட் 4, 81க்கு ரூட் 9. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். இப்போது கீழே 27, 12ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 108ன்னு வரும். இப்போது 27 எத்தனை முறை பெருகுனா 108 வரும்னு சொன்னாக்கா 4ஆல் பெருகுனிங்கன்னா 108 வரும். அதே போல் கீழே பெருக்கணும்னா மேலேயே 4ஆல் பெருக்கணும். அதே போல் 12 எத்தனால் பெருகுனா உங்களுக்கு 108 வரும்னா 9 முறை பெருகுனா 108 வரும். அதே போல் மேலேயும் பெருக்கணும். அப்படி பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 15 × 4 60 மைனஸ் 5 × 9 45/108ன்னு வரும். இங்கே டிவைடட் பை 4/9. 60ல் 45 போச்சுன்னா 15/108. சரிங்களா? இங்கே வகுத்தல் இருக்குது. அதை பெருக்கலாம் மாற்றிட்டோம்னா இங்கே இருக்கிற வேல்யூவை தலையாக போட்டுக்கலாமா? அப்போ 4/9ன்றது 9/4ன்னு மாறும். இப்போது இதை 9ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம்னா இது ஒரு முறை, இது 12 முறை போகும். திரும்ப இதை 3ஆவது வாய்ப்பாடில் அடித்தோம்னா 4 முறை, இங்கே 3ஆவது வாய்ப்பாடில் அடித்தோம்னா 5 முறை. மேலே 5 இருக்கும், கீழே 4 × 4 இருக்கும். அதாவது 5/4 × 4 16. 5/16ன்றது தான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, சுருக்குகளை இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல மேலே இருக்கிறதுல காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 6.5 6.5 காமனாக இருக்குங்களா? அப்போது 6.5 காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே 4.7 ப்ளஸ்ஸு 5.3ன்னு நிற்கும். சரிங்களா? கீழே என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 1.3 காமனாக இருக்குது. அது காமனாக எடுத்திங்கன்னா 7.9 மைனஸ் 6.9ன்னு நிற்கும். இப்போது 6.5 அப்படியே இருக்கும். கீழே 1.3 அப்படியே இருக்கும். 4.7யும் 5.3யும் கூட்டினீங்கன்னா 10ன்னு வரும். அதாவது 10.0ன்னு வரும். அது போயிடும். 10 மட்டும் நிற்கும். இப்போது 7.9ல் 6.9 போச்சுன்னா 1 நிற்கும். அது 1 கூட பெருக்கினால அதே தான் வரும் மதிப்பு நம்மளுக்கு. இப்போது 6.5 × 10 65. கீழே 1.3ன்னு இருக்கும். நீங்கள் இப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50ன்னு வரும் ஆன்சரு. சரிங்களா? இப்படி பண்ணாலும் ஓகே. இல்லைன்னா இப்போ கீழே புள்ளி வச்சு டெசிமல் வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 13ன்னு வந்துடும். கீழே 10ஆல் பெருக்கிறதுனால மேலேயும் 10ஆல் பெருக்கிங்க. 650/13 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50ன்னு வரும். 13 5 முறை அடிச்சிங்கன்னா 65 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே போட்டிங்கன்னா 50ன்னு வரும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது எப்படி மாற்றலான்னா, x² மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். பை x + 4. இங்கே வகுத்தல் இருக்குது, அதை பெருக்கில் மாற்றணும்னா மேலே இருக்கிறத கீழேயும் கீழே இருக்கிறத மேலேயும் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதிக்கிங்க. x² மைனஸ் y² ஃபார்மேட்டில் இருக்குங்களா மேலே. அப்போது அதுக்கு ஃபார்முலா a + b இன்ட்டு a மைனஸ் b. இதுதான் ஃபார்முலா. பை x + 4 இன்ட்டு x + 4 x மைனஸ் 4. இங்கே x + 4ம் x + 4ம் கேன்சல் ஆகிடும். x மைனஸ் 4ம் x மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். மிச்சம் x + 4 மட்டும் நிற்கும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, 12 + 10 1205ன்னு எழுதியிருக்காங்க. 11 + 8 885ன்னு எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 14 + 15ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது நார்மலாக நம்ம எண்களை கூட்டி கழிச்சுலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போட்டோன்னா ஆன்சர் வராது. சிம்பிளான லாஜிக் தான். 12 × 10 120ங்களா.
அதை 120ன்னு போட்டிருக்காங்க, கூட 5 சேர்த்துருக்காங்க. 11 × 8 வந்து 88ங்களா, அது கூட 5 சேர்த்துருக்காங்க. அப்போது 14 × 15ஓட மதிப்பு போட்டு கூட 5 சேர்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான மதிப்பு வந்துடும். 14 × 15 வந்து 210, அது கூட 5 சேர்க்கணுமா, 2105, அதாவது 2105ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சிம்பிள் தான், நம்ம யோசிக்கிற விதம் தான் வந்து மாற்றி யோசிக்கணும். அடுத்த கேள்வி, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் வந்து கடைசியாக தான் பண்ணுவோம். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போது இருக்கிறது வந்து -5/3ங்களா, இங்கே வகுத்தல் இருக்குது, அதை பெருக்கெல்லாம் மாற்றணும்னா பக்கத்தில் இருக்கிறத தலைகீழ எழுதும் இல்லைங்களா, அது எழுதிக்கிங்க. எழுதிட்டு -12/9 × -27/16ன்னு வரும். இதை அடிக்க முடிஞ்சதில் அடிச்சிருங்க. 9ஆம் வாய்ப்பாடில் இங்கே 3 முறை, இங்கே 4ஆம் வாய்ப்பாடில் 3 முறை, இங்கே 4ஆம் வாய்ப்பாடில் 4 முறை, இங்கே 30 வந்து 6 முறை 5ஆம் வாய்ப்பாடில், இங்கே 1 முறை, 3ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, 3ஆம் வாய்ப்பாடில் 4 முறை. இப்போது என்னென்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1 × 4 வந்து -4/6ன்னு இருக்கும். -3 × -3 வந்து +9, கீழே வந்து /4ன்னு நிற்கும். முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து 4/3 + 3/2, இது அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும், சரிங்களா, போர்ட் மாஸில் ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ கீழே நம்மளுக்கு சமமாக இல்லை, அதனால் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். 6 வந்து 2ஆல் பெருக்கணும்னா 12 வரும். அதே மாதிரி மேலேயும் 2ஆல் பெருக்கும். இங்கே வந்து 4 வந்து 3ஆல் பெருக்கணும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து -8/12, அதாவது 2த்தையும் பெருக்கணும்னா 12 வரும். ப்ளஸ்ஸு 9 3 27. இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் காமனாக இல்லை, காமன் ஆகணும்னா 6 தான் வந்து எல்சிஎம் வரும். அதாவது 3க்கு 2க்கும் எல்சிஎம் வந்து 6 வரும். 3 வந்து 2ஆல் பெருக்கணும்னா 4ஐயும் 2ஆல் பெருக்கணும், 4 2ஆல் பெருக்கணும்னா 8, ப்ளஸ்ஸு அடுத்து 2 வந்து 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி மேலேயும் 3ஆல் பெருக்கணும்னா 9ன்னு வரும். கீழே வந்து /6 இப்படி இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. 8ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 17/6ன்னு வரும். இங்கே +27யும் -8யும், அதாவது வேறு வேறு சைன் இருக்குது, அப்போது மைனஸ் பண்ணணும். 27ல் 8 போச்சுன்னா 19ன்னு வரும். பெரிய எண்ணோட சைன் வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போது +19, கீழே வந்து 12. இப்போது இதுவும் சமமாகணும்னா கீழே எல்லாம் சமமாக வரணும்னா 12ன்றது வந்து கரெக்டாக வரும். அதுக்கு வந்து 6ஆம் வாய்ப்பாடில் 2 முறை போடணும். அப்போ மேலே இருக்கிறதையும் 2 முறை போட்டிங்கன்னா 34 + 19/12ன்னு வரும். 34யும் 19ஐயும் கூட்டினீங்கன்னா 53/12. இதுக்கு மேலே சுருக்க முடியாது, அதனால் ஆப்ஷனில் 53/12 தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ரூட்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டில் இருக்கிற √9 எடுத்திங்கன்னா 3ன்னு வரும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து மைனஸ் இருக்குது. √28ன்னு இருக்குது. 28ல் 3 போச்சுன்னா 25ன்னு வரும், சரிங்களா. ரூட்லேருந்து 25 எடுத்தோம்னா 5ன்னு வரும். அதுக்கு முன்னாடி வந்து 164 இருக்குது. அதை எடுத்தோம்னா √169ன்னு இருக்கும். 169ன்றது வந்து 13ஓட ரூட்டுங்களா, அப்போது 13 எடுத்துருங்க, சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து 302 மைனஸ், சரிங்களா. 302ல் 13 போச்சுன்னா 289. ரூட்லேருந்து எடுத்தோம்னா 17, சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 383 இருக்குது, சரிங்களா. அதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 400ன்னு வரும். 400ன்றது வந்து கடைசி எண்ணு. அதை வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 20ன்னு வரும். 20 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இது முன்னாடி போட்ட சம்ம விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா அது ஸ்கொயர் ரூட்டு, இது க்யூப் ரூட்டு. இப்போ க்யூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா -1 வரும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து -26 இருக்குது. நம்ம வந்து 26ல் 1 போச்சுன்னா 25ன்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போது கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா -27ன்னு வரும். -27ன்றது வந்து எதோட க்யூப் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3ஓட க்யூப் ரூட்டு, சரிங்களா. அப்போது அதுக்கு -3ன்னு வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, -61 இருக்குங்களா. 61ஐயும் -3ஐயும் கூட்டினீங்கன்னா -64ன்னு வரும். அது வந்து எதோட க்யூப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா -4ஓட க்யூப் நம்பர். அதாவது -4 × 4 வந்து 16, 16 × 4 வந்து 64ன்னு வரும்.
அப்படி போட்டிங்கன்னா -4 வெளியே வரும். இப்போ ஆல்ரெடி -121 இருக்குது. 121ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா, அதாவது 2 சைன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா -125ன்னு வரும். 125 வந்து எதோட க்யூப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? -5ஓட -5 3 முறை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 125 வரும். அதாவது -5 இன்ட்டு -5 வந்து +25ன்னு வரும். +25 இன்ட்டு -5 போட்டிங்கன்னா -125ன்னு வரும். அப்போது இந்த கேள்விக்கான விடை வந்து -5. அடுத்த கேள்வி, 3 ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸு ஒய் மதிப்புக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது கூட இதை ஈக்குவல் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 15/25 = x/5ன்னு வரும். இதை நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும். 5 வந்து இங்கே வகுத்தல் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். அப்போது 15 × 5/25 = எக்ஸ்ன்னு வரும். இதை 5ஆவது வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா 5 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் 1 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா 1 முறை, இது வந்து 5ஆவது வாய்ப்பாட்டில் 3 முறை. இப்போது எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். 15/25 வந்து அந்த இது சமம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து 18/yன்னு வரும். சரிங்களா? நம்மளுக்கு தேவை ஒய் மட்டும் வச்சுக்கோங்க. 18. இது 15/25 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 25/15ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 5ஆவது வாய்ப்பாட்டில் 3 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் 5 முறை, இது 3ஆவது வாய்ப்பாட்டில் 1 முறை, 3ஆவது வாய்ப்பாட்டில் 6 முறை. அப்போது y = 6 × 5 நிற்கும். 6 × 5 வந்து 30. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு வந்து 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஒய்யோட மதிப்பு வந்து 3, 30ன்றது தான் வந்து சரியான விடை. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அதிலேருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x+2ன்னு இருக்குங்களா, அதை வந்து 3x × 3/2 இப்படி எழுதலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 × 3 பவரில் எதனா நம்பர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா கீழே 3ன்றது சமமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் பெருக்கல் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற பவரை வந்து நம்ம கூட்டிக்கலாம். பெருக்கல் இருந்தால் கூட்டிக்கலாம், வகுத்தல் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் தெரியலைங்களா? அப்படி தான் வந்து அதை பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு = 3x + 216ன்னு வரும். அடுத்து 3x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3x × 3² இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். -3x = 216ன்னு வரும். இந்த ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறது 3x, அதை வெளியே எடுத்திங்கன்னா 3² மைனஸ் இங்கே வந்து 3x காமனாக எடுத்திங்கன்னா எதுவுமே இருக்காது, அப்போது 1 வரும். 216. சரியான எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x × 3² இதோட மதிப்பு வந்து பெருகுனிங்கன்னா 3x × 3² வரும். திரும்ப அந்த 3x × -1ஓட பெருக்குனிங்கன்னா -3xன்னு வரும். இது வந்து சமமாக இருக்கும். 3x அப்படி வச்சுங்க. 3² வந்து 9 -1 = 216ன்னு வரும். 3xன்றதை அப்படியே வச்சுங்க. 9 - 1 வந்து 8 = 216ன்னு வரும். 3x = 216/8. 8ஆவது வாய்ப்பாட்டில் 2 முறை 5 இருக்கும். 56ன்றது வந்து 8ஆவது வாய்ப்பாட்டில் 7 முறை வரும். அப்போது 3x = 27ன்னு இருக்கும். இதை 3xன்றத இங்கே கீழே 3ன்னு வரணுங்களா, 3 வந்து 3 அடுக்கு, அதாவது 3 × 3 9, 9 × 3 27. அப்போ சமமாக வருதுங்களா? கீழே சமமாக இருக்குது, மேலே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 3ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, சுருக்குகளை, அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு சுருக்குகன்னு கேட்டால் எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது இந்த 48ன்றது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதை வந்து 16 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து -3 × √36 × 3. சரிங்களா? ப்ளஸ்ஸு 2 × 27 வந்து 3 × 3 × 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ்ஸு 192 எப்படி பிரிக்கலாம்னா 64 × 3. இப்போ நான் பிரித்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து 3 காமனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வந்து காமனாக இருக்கிற மாதிரி பிரிச்சுருக்கேன். அந்த மாதிரி வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க.
பிரிச்சுட்டு இப்போ 16க்கு வந்து ஸ்கொயர் வந்து 4 சரிங்களா, 4 வெளியே எடுத்துருங்க. √3 மட்டும் அப்படியே இருக்கும். மைனஸ் 36ஓட ஸ்கொயர் வந்து 6 சரிங்களா, -3 வெளியே இருக்குது. -3 × 6 வந்து -18, √3 வந்து உள்ளவே இருக்கும். ப்ளஸ்ஸு இப்போது இதுக்கு வந்து 2 3 இருக்கு இல்லைங்களா, அதாவது 3 3 9. 9 வந்து வெளியே எடுக்கணும்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். அதாவது வெளியே 2 இருக்குது, ஒரு 3 வந்துச்சுன்னா 3, அது பெருக்குனிங்கன்னா 6ன்னு வரும். 6 √3ன்னு இருக்கும். ப்ளஸ்ஸு 64 வெளியே எடுக்கணும்னா 8 சரிங்களா, 8 எடுத்துகிட்டு √3ன்னு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு 4 √3, இங்கே ஒரு 6 √3 கூட்டினீங்கன்னா 10 √3, இங்கே ஒரு 8 √3, மொத்தமாக வந்து 18 √3ன்னு இருக்குது. ப்ளஸில் இதே மைனஸில் 18 √3 இருக்குது. 18 √3யை -18 √3 மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். அதாவது ப்ளஸ் 18 √3யும் -18 √3யும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்தமாரி நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு அடுத்த எண் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பார்த்துட்டு போனோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். இந்த சீரிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3ன்றத வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து 7ங்கிறது வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்றது எழுதியிருக்காங்க. அடுத்து 14ங்கிறது என்னென்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5. அடுத்து 23ங்கிறது வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 7. அடுத்து 36ங்கிறத வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 11. அடுத்து 49ன்றது வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 13. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியாவே கிடைக்காது. இங்கேருந்து 2 கூட்டியிருக்காங்க, இங்கே 3 கூட்டியிருக்காங்க, இங்கே 5 கூட்டியிருக்காங்க, இங்கே 7 கூட்டியிருக்காங்க, இங்கே 1 கூட்டியிருக்காங்க, இங்கே 13 கூட்டி, ஒரு சிலதில் 1 கூட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா, ஒரு சிலதில் 2 கூட்டியிருக்காங்க, ஒரு சிலர் 4 கூட்டியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஆனால் இது பாருங்கள், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர், அடுத்து வந்து 7 ஸ்கொயர் வரும் சரிங்களா. இது பாருங்கள் 2 3 5 7 11 13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகா எண்களோட மதிப்புகள் சரிங்களா. 13ன்றது வந்து பகா எண்ணா, அடுத்த பகா எண் எதுன்னு பாருங்கள். 14ன்றது பகு எண், 15ன்றது பகு எண், 16ன்றது பகு எண், 17ங்கிறது தான் வந்து பகா எண். அப்போது 7 ஸ்கொயர் வந்து 49 ப்ளஸ்ஸு 17, 49ம் 17யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 66ன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மாதிரி கொடுத்துட்டு சுருக்குக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா, இங்கே பெருக்கல் இருக்கு இல்லைங்களா, அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கினீங்கன்னா -6/35ன்னு வரும். இங்கே இதை பெருக்கினீங்கன்னா -3/12ன்னு வரும். ப்ளஸ் இதை பெருக்கினீங்கன்னா 2/14 × 5 போட்டிங்கன்னா 70ன்னு வரும். இதை அடிச்சிருங்க. ஒரு முறை 35 முறை, இதை அடிச்சிங்கன்னா ஒரு முறை 4 முறை. இதை அடிக்க முடியாது, அதை அப்படியே வச்சுங்க. -6/35 -1/4 ப்ளஸ் 1/35. இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 140ன்னு வரும். அப்போது 35ஓட எதை பெருக்குனிங்கன்னா 140 வரும்னா 4ஆல் பெருக்குனிங்கன்னா, அப்போ மேலேயே 4ஆல் பெருக்கணும். 4 வந்து 35ஆல் பெருக்குனிங்கன்னா 140 வரும், மேலேயே 35ஆல் பெருக்கணும். இங்கே 35 4ஆல் பெருக்குனா வரும், அப்போ மேலேயே 4ஆல் பெருக்கணும். இப்போ -6 × 4 வந்து -24. அடுத்து -1 × 35 வந்து 35 ப்ளஸ்ஸு 4. இப்போது கீழே வந்து 140ன்னு வரும். -35 ப்ளஸ் 4 அப்படின்னா சைன் வேறு இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 31ன்னு வரும். பெரிய எண்ணோட குறி வந்து மைனஸில் இருக்குன்னா -31ன்னு வரும். இங்கே -24 அப்படியே இருக்கும் /140. இப்போது குறி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சமமாக இருக்குது, மைனஸ்னு இருக்குது. அப்போது இரு எண்களையும் கூட்டிக்கணும். கூட்டினோன்னா 55ன்னு வரும். கூட்டிகிட்டு பெரிய எண்ணோட சைன் என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும் இல்லை, போட்டுட்டு /140. இது போட்டிங்கன்னா 5வது வாய்ப்பாடில் 11 முறை, 5வது வாய்ப்பாடில் 2 முறை, இது 4 வந்து 40 ஆகிடும், 8 முறை. அப்போது -11/28ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இந்த மாதிரி கேள்வி பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா, பவரில் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இதே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணலான்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு 3/3ன்னு கொடுத்துருக்காங்களா, 3/3னா 3 × 3 × 3 அப்படி போட்டிங்கன்னா 27 வரும். பவரில் -2 இருக்கும், அதை அப்படியே வச்சுங்க. 2/2 வந்து 4 சரிங்களா. 4 பவர் -3,
அதை அப்படியே வச்சுங்க. பை 2 அடுக்கு 4ன்னு போட்டிங்கன்னா 4 முறை 2 பெருக்குனிங்கன்னா 16ன்னு வரும். பவர் -2 அதை அப்படியே வச்சுங்க. இன்ட்டு 3 பவர் -4 அப்படியே வச்சுங்க. இன்ட்டு 4 பவர் -2. இப்போது பவரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம மேலேயே போட்டுக்குவோம். இதே வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, எதுக்கெலாம் மைனஸ் இருக்கோ மேலே இருந்தால் அதை கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க, கீழே இருந்தால் அதை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது என்ன பண்ணலான்னா 27 பவர் -2ன்னு இருக்குங்களா, அதை 27 பவர் 2ன்னு எழுதிங்க. -2 வந்து கீழே வந்துச்சுன்னா +2 ஆகிடும். மல்டிப்ளை 4 பவர் -3ன்னு இருக்குது. அப்போ 4 பவர் 3, அதாவது மேலே இருக்கிற கீழே எடுத்துட்டோம், அதனால் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம். இப்போது கீழே வந்து 16 பவர் -2 இருக்குது, மேலே வந்துச்சுன்னா 16 பவர் +2. 3 பவர் -4 இருக்குது, மேலே வந்துச்சுன்னா 3 பவர் 4ன்னு வரும். இன்ட்டு 4 பவர் -2 வந்து 4 பவர் 2ன்னு வரும். இதை எப்படி எழுதுனான்னா 16 இன்ட்டு 16 இன்ட்டு 3 பவர் 4 வந்து 4 முறை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. 4 பவர் 2 எப்படி எழுதலாம்னா 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாமா, டிவைடட் பை 27 இன்ட்டு 27 இன்ட்டு 4 பவர் 3 3 முறை வந்து 4 போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இந்த 2 நாளும் இந்த 2 நாளும் கேன்சல் ஆகிடும். இப்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அதாவது 3 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 27ன்னு வரும். அதை அடிச்சிருங்க இங்கே. அடுத்து 3வது வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 9 முறை. அடுத்து மிச்சம் இருக்கிற 4 வந்து இங்கே ஒரு 4 முறை அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா 16 இன்ட்டு 4 பை 9ன்னு வரும். 16 இன்ட்டு 4 வந்து 64 பை 9. இதை ஆப்ஷனில் இப்படியே கொடுத்தாங்கன்னா இப்படியே போடுங்க. அப்படி இல்லைன்னா 7 9 பவர் 1 7 1 பை 9ன்னு வரும். இதுதான் வந்து ஆன்சர். எப்படி ஆப்ஷனில் கொடுக்குறான்னு பாருங்கள். 64 பை 9ன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுங்க. இல்லைனா கலப்பு பின்பம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட மாற்றி போடுறதுனா போட்டுங்க. ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அப்படி போட்டுங்க. இப்படி போடும்போது இங்கே 1 வருமா இல்லை இங்கே 1 வருமானது கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 9 வந்து 63 ப்ளஸ் 1 64 பை 9 இப்படி வரும். அந்தமாதிரி செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக வருதான்னு. இந்த கேள்விக்கான விடை 7 1 பை 9ன்றது தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோன்றதுனால டேரெக்டாக டிவைடு போயிடக்கூடாது. இதில் வந்து பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதை பொறுத்த வரைக்கும் பாரை தான் பண்ணணும், சரிங்களா. பார்னா 6 இன்ட்டு 3 வந்து 18 -10 பை 5, சரிங்களா. இப்போ இது ப்ராக்கெட் உள்ள ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 18 - 10 அப்படி போகக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோமா, -10 பை 5 வந்து 2, சரிங்களா. 18 - 2 இது ப்ராக்கெட்டு, சரிங்களா. 18 - 2 வந்து 16 ப்ளஸ்ஸு 8 இன்ட்டு 2. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத முடிக்கணும், அடுத்து டிவைட் இருந்தால் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் போகணுமா, அப்போ 8 இன்ட்டு 2 வந்து 16 மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத முடிக்கணும், சரிங்களா. அடுத்து ப்ளஸ்ஸு 16 + 16 வந்து 32, இங்கே 20 20 + 32 வந்து 52. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி 3 4 பை 7 63% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த கலப்பு பின்பத்தை நம்ம நார்மலாக எதுவும் இல்லையா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். 7 இன்ட்டு 3 வந்து 21 21 + 4 வந்து 25 பை 7. இன்னுன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து பெருக்கல், சரிங்களா. 63%. இப்போது 25 பை 7 இன்ட்டு 63 சதவீதம்னா பை 100 போடணும். இப்படி போட்டிங்கன்னா 25வது வாய்ப்பாட்டில் ஒரு முறை, 25வது வாய்ப்பாட்டில் 4 முறை, 7வது வாய்ப்பாட்டில் ஒரு முறை, 7வது வாய்ப்பாட்டில் 9 முறை போட்டிங்கன்னா 63ன்னு வரும். மிச்சம் வந்து 9 பை 4ன்னு நிற்கும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை 9 பை 4. அப்படி கொடுத்தா அப்படி போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் சுருக்க சொன்னாங்கன்னா சுருக்குனிங்கன்னா 2.25ன்னு வரும். அதாவது வகுத்திங்கன்னா 2.25ன்னு வரும். ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி ஆன்சர் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 15 கொஷின்லேயே நிறுத்திக்கிறேன், இதுவே லென்த்தாக போகுது. நீங்கள் முழுசாக பார்த்துட்டு 20 கொஷின் போடலான்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை இந்த 15 கரெக்டாக இருக்குன்னா 15 போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி தான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த டாப்பிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்து போடலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.